இன்றைக்கி வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்ப்போம். நிறையா ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கோம். ஒன்று ஒரு விஷயம். இந்த 7 அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். தடையை உடைக்கும் மடையை உடைக்கும் ஒரு ஆயுதம் 7. இதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு 7 ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கலாம். ஸோ இது முடித்த உடனே தண்ணி குடிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. வாழ்க்கையில் ஃபினான்சியல் தட்டுப்பாடு எப்போல்லாம் வருதோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கி வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்ப்போம். நிறையா ஏஞ்சல் நம்பர் சொல்லியிருக்கோம். ஒன்று ஒரு விஷயம். இந்த 7 அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிகப்பெரிய ஒரு நல்ல நம்பர்னு கேட்டிங்கனாக்கா 7 எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா இது இன்னாருக்கு தான், இந்த ராசிக்கு தான் அப்படின்னு கிடையாது. இது பொதுவான ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு நம்பர். இந்த 7 மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொர்க்கத்தை தரக்கூடிய, அதாவது மீன்ஸ் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தன் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பார்த்து சொர்க்கம் மாதிரி லைஃப் அமைஞ்சிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 7ஐ கரெக்டாக நம்ம வந்து உருவகம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவகனம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்பி அது பின்னாடி போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனர் கிடைக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் அப்படிங்கிற விஷயம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். எதை செஞ்சாலும் சரி ஒரு தடை வந்து விழும். எதை செஞ்சாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். அதை தாண்டி ஆனால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு புரண்டு அப்படியே போய் ஜெயிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தடையை உடைக்கும் மடையை உடைக்கும் ஒரு ஆயுதம் 7. அதனால தான் 7 மேக்ஸ் ஹெவன் அப்படின்னு சொன்னேன். 7 வகையான ஒரு கலர்ஸ் அதில் உண்டு. எப்படின்னா ஒரு விப்ஜிஆர் எப்படி இருக்க 7 கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த 7க்கான குணம் என்ன கேட்டிங்கன்னா, 7 கலர் எல்லா கலருமே ஒன்றாகும். அதனால தான் பொதுவான விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா கலர்ஸ் சில பேருக்கு க்ரீன், சில பேருக்கு எல்லோ, சில பேருக்கு ரெட்டு, வயலட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, அல்ட்ரா வயலட், எல்லாம் கலந்த ஒரு கலவை அல்ட்ரா வயலட்டோட பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7. ஸோ அதனால் அது பொதுவான ஒரு நம்பர். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 ஒரு பேப்பரில் ஒயிட் பேப்பரில் வரைஞ்சிட்டு அந்த 7ஐ நீங்கள் அந்த 7ஓடு அப்படியே இப்படி ஆரம்பித்து நீங்கள் அப்படி உங்களுடைய ஐஸ் கொண்டு வாங்க. ஒரு 27 டைம்ஸ் இப்படி ஆரம்பித்து 7 அப்படி ஆரம்பித்து இப்போ 7 இப்படி ஒரு உங்கள் கண்ணை மட்டும் அந்த 7ல் ஓட்டிங்கன்னா மனசில் பதிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கலாம். ஸோ இது முடித்த உடனே தண்ணி குடிக்கணும். ஏன்னா பஞ்சபூதத்தில் நீர் மிகவும் அவசியம். இந்த 7 மேக்ஸ் ஹெவன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த விப்ஜிஆர் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டிங்கனாக்கா நல்ல தண்ணி எடுத்துகிட்டு நல்லா பூன்னு இந்த ஊதின பிறகு அந்த கலர்ஸ் வானவில் வருது பார்த்தீங்களா? அந்த இதுதான் முக்கியம். இதுக்கு அந்த கலர்ஸ், அந்த தாது சத்தை அந்த 7 இழுக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து ஆறு, குளம் இல்லைனா ஸ்விம்மிங் பூல் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கழுத்தளவில் தண்ணியில் நின்றுட்டு இந்த கண்ணில் இமேஜின் இந்த 7 இருக்குது பார்த்தீங்களா? அதை இமேஜின் பண்ணிவிட்டு இது நடக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதும். இந்த ஏஞ்சல்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணும். இல்லைண்ணே நான் ஆறு குளத்துக்குலாம் எங்கே போகிறது? தண்ணியை குடிச்சிட்டு இல்லைன்னா செஞ்சுட்டு தண்ணியை குடிக்கணும். இல்லைன்னா கையில் தண்ணி அப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் சொன்னது ஆக உடம்புல தண்ணி படணும். நீங்கள் குடிக்கிறீங்க ஷவர் பண்ணிக்கிட்டே கூட யூஸ் பண்ணலாம். தண்ணியை ஊற்றிட்டு இந்த 7ஐ இமேஜின் பண்ணலாம். இந்த 7 எனக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும்னு ஃபஸ்ட்டு நம்பணும். சரணாகதி நம்பி கை வைத்தால் யானை தும்பிக்கை போல் பலம் உங்கள் மனதில் கிடைக்கும். அதான் ஒரு வார்த்தை. இந்த 7 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். தடையை உடைக்கக்கூடிய சக்தி. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் சூப்பராக இருக்கும். அல்ட்ரா வயலட்னா என்ன? மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணும்? உச்சி முதல் பாதம் வரை எல்லா வகையான சத்துக்களையும் கொடுக்கும். இந்த மெடிடேஷன் 7 சக்ராஸ் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மல்டி கலர்ஸில் இருக்கும். 7 கலர்ஸில் இருக்கும். இந்த 7 கலர்ஸை கொடுக்கறது தான் இந்த 7. அதனால தான் இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம இமேஜின் ஒரு 7 அப்படின்னு நினச்சி கண்ணை மூடிட்டு பார்த்திங்கன்னா அந்த 7 தெரியும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸோ அப்போ 7 தெரியும் பொழுது 7 வகையான தாது சத்துக்கள் நம்மளுடைய தொப்புள், கண் 9 ஓட்டையும் அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூவல் தேவை, அதுதான் தண்ணி. ஸோ அப்போ தண்ணிக்குள்ளே இருக்கலாம், தண்ணியை கையில் வச்சுக்கலாம், குளிக்கும் போது செய்யலாம், இல்லை செஞ்ச பிறகு குடிக்கலாம், இல்லை குடிச்சிட்டு கூட செய்யலாம் தண்ணி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. வாழ்க்கையில் ஃபினான்சியல் தட்டுப்பாடு எப்போல்லாம் வருதோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஸோ இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும். சரி செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு அனாவசியமாக செஞ்சிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியாது. ஆனால் இந்த நம்பர் நம்ம வாழ்க்கையை பம்பர் ப்ரைஸ் ஆக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 7ஐ ஃபாலோ பண்ணலாம். நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது, குழப்பிக்காதீங்க. எது வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் வரும், நல்ல நட்பு வரும், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். இந்த அடுத்தடுத்த கான்டாக்ட்னு சொல்லுவாங்களே, இந்த வாழ்க்கையிலே ஒருத்தர் அழகாக சொல்லுவார், கான்டாக்ட். ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் உயரணும்னா கான்டாக்ட். ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணும்பொழுது அவங்க பிடிக்காம தான் போய் சேருவாங்க. சரி என்ன நல்ல சேலரி இல்லை, இந்த ஆஃபீஸில் போய் நம்ம வேலை பார்க்கணுமா, அந்த வறுமைக்காகவும் வேறு விஷயத்துக்காகவும் போய் சேருவாங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்டி விடவே கூடாது. அங்கேருந்து ஒரு பூம் கிடைக்கும்.
நீங்கள் போயிருப்பீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு பிடிக்காம, அங்கே ஒரு கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்ட் உங்களை இன்னொரு ஆஃபீஸ்க்கு நல்ல ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது போக போக அவங்க டெடிகேஷன் அங்கே இருந்துச்சு. அந்த கான்டாக்ட் போகும்பொழுது அவங்களை எங்கேயோ கொண்டு போய் அவங்களோட பாயிண்ட் சூப்பராக ஒர்க் அவுட் ஆணுச்சு. அன்றைக்கி ஒரு ஆஃபீஸ்க்கு முதலாளியாக இருக்காங்க. ஸோ காரணம் என்ன, அவங்களுடைய லக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி கான்டாக்ட், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்டாக்ட், உங்கள் மனசில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு கான்டாக்ட்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 7 ஏஞ்சல் சூப்பராக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு பணம் பொருள் அள்ளி கொடுக்குதோ அது அடுத்த விஷயம். ஆனால் கான்டாக்ட் அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதான் ஏஞ்சல். இந்த யாருக்கு என்ன தொடர்பு கொடுக்கணும், இவருக்கு இந்த மாதிரியான பிஸ்னஸ், இவருக்கு இந்த தொடர்பு கொடுக்கணும், இதுக்கு இது மாதிரியான எனர்ஜி தேவை, இது எல்லாமே இந்த 7ஆம் நம்பர் கொடுக்கும். நம்பர் தானே என்ன செய்யணும்னு பாருங்கள், அது பம்பரை கொடுக்கும் கண்டிப்பாக. அதுதான் சாய்ஸ், அதான் லக், அதுதான் வந்து ஏஞ்சல். ஏஞ்சல் எப்போ எந்த நேரத்தில் யாரை தூக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேலையை செஞ்சுட்டு அதோட சரணகதியோடு ஓகே இதை நம்ம நம்புவோம். நம்பி கை வைக்கும் பொழுது வாழ்க்கை நம்பிக்கையோடு போய் சேரும் நல்லபடியாக. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.